பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி சேர்ப்பது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் இருந்தும் மீட்டு வருவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாயும் தந்தையுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பேணி காத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே உமது பாதம் தொட்டு தகப்பனே, அவர்களுக்காக நன்றி சொல்லுகின்றேன். இதுவரை எங்களுடைய தாய் தந்தையரை நீர் பாதுகாப்போடு வழிநடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ இன்னல்கள் கஷ்டங்கள் பட்ட நேரத்திலும் கூட நீர் அவர்களுக்கு பக்க துணையாய் இருந்து அவர்களை பாதுகாத்து உமது அரவணைப்பின் கீழ் வைத்து நடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அதே போல் அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களை திரு குடும்பமாய் நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னத தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரமாய் இருக்கக்கூடியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்று இருக்கின்றோம். உம்மை புறக்கணித்து இருக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் ஆண்டவரே. முணுமுணுத்து இருக்கின்றோம், புரணி பேசி இருக்கின்றோம். உம்மீது நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து இருக்கின்றோம். உலகத்திற்கு பின்பாக சென்று நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இருப்பீராக. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் தகப்பனே நாங்கள் தடுமாற மாட்டோம். இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இதுவரை நாங்கள் இந்த உம்மை விட்டு பிரிந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இனி இருக்கக்கூடிய நாட்களில் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கவும் உமது திட்டங்களை செய்யக்கூடியவர்களாய் மாறக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே எல்லாம் வல்லவருமாய் இருக்கின்றீர். எங்களை ஒவ்வொரு நாளும் பேணி காக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர். நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பாதுகாக்கக்கூடிய கேடயமாய் கூட கடந்து வருகின்றீர். ஒரு போர் காவலர் எவ்வாறு ஒரு நாட்டை காக்கிறாரோ அதே போல் தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். நேற்றைய பொழுதிலும் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர். இந்த நாளிலும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்று தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இனி வாழக்கூடிய நாட்களிலே எப்பொழுதும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மட்டுமே நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் அதிகாலையிலே எங்களோடு இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கேட்டு உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே, நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று சொல்லி உமது மந்தையில் உள்ள ஒரு ஆடாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பேணி பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். நீரே எங்களை தேடி வருகின்றீர். நீர் எங்களை தேடி வரக்கூடிய வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் சுவாமி. அநேக முறை தகப்பனே, இந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றன.
கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றன. அதன் மூலம் பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகின்றன. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் தனித்தனியாக சந்தித்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திருப்பாடல்கள் 23வது அதிகாரம் 1-2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, என் ஆயர் எனக்கேதும் குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களை அமைதியான நீர்நிலைகள் வழியாக அழைத்து செல்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு ஒரு நாளும் பிரிந்து விடாதபடி உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தோடு என் ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு அற்புதங்களை செய்திருக்கின்றார். அவர்களுடைய மாட்சிமை நான் பார்த்து இருக்கின்றேன். மாட்சிமிகு மன்னர் இவர்தானே என்கின்ற விசுவாச அறிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அவர்களை நீர் வல்லவராய் மாற்றுவீராக. அவர்களோடு கூட இருந்து வழிநடத்திடுவீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி அவர்கள் உள்ளத்தை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய ஜெபத்தை கேட்காமல் நீர் இருந்து விடாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ரோபா ரிலாபா ஷிலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா துராலாமா ஹாலாபா ஷராபா. Thank you Jesus. Praise to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு ஒரு நாளும் வழி மாறி எங்களுடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் வழி தப்பி போகக்கூடிய ஆடுகளை போல் இருந்தாலும் கூட எங்களை அரவணைத்து மீட்கக்கூடிய அன்பு நேசரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, குடிவெறிக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு. இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. தன்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாமல் பாவத்தில் அகப்பட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களும் இளைஞர்களும் உண்டு. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை என் தேவன் நீர் பார்த்து இருக்கின்றீர். திருப்பாடல்கள் 25வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் இளமை பருவத்தில் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் என்கின்ற வார்த்தையின்படி இளைஞர் ஒவ்வொருவரையும் தொடுமப்பா. உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய இளைஞர்களாகவும் இளம் பெண்களாகவும் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கூடாரத்தில் இருந்து வழி தப்பி சென்று விடாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து கண்ணோக்கி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். இரத்தம் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. மருத்துவமனைக்கு சென்று பணத்தை எல்லாம் செலவழித்து இந்த நாள் வரை அவர்கள் ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களே, அவர்களை நீர் கருணைக்கண் பார்ப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் தகப்பனே. நீரே அவர்களுக்கு உமது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனமுடைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.